தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தாட்டு. இந்த முதியோர் பார்த்திங்கன்னா 1890 பிறக்கிறாங்க. இவருக்கு 5 வயசு இருக்கிறப்போ அவங்க அப்பா தவறிடுறாங்க, காலமாயிடுறாங்க. அப்போ இவருக்கு 12 வயசு ஆகிறப்போ இவங்க அம்மா வேறு மறு திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சு 15 வயசில் இராணுவத்தில் சேர்றாரு. இராணுவத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுதையை பராமரிக்கிற பணி. அப்போ கழுதையை பராமரிக்கிற பணியில் அவருக்கு அந்தளவுக்கு போதிய வருமானம் கிடைக்காதனால அந்த வேலையை வெறும் 4 மாதத்தில் அந்த இராணுவ பணியை விட்டுட்டு வெளியில் வராரு. பல்வேறுபட்ட தொழில்கள், பல்வேறுபட்ட கஷ்டங்கள், இன்னல்கள் இதெல்லாம் சந்தித்து கடைசியாக 1930 ஒரு அசைவ உணவு தயாரித்து அதை விற்பனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போது ஒரு காரில் 2 குக்கரு, அந்த மசாலா கலவை பொருட்கள், அதுக்கப்புறம் அந்த அசைவ உணவுக்கு தேவையான அந்த பொருட்களை வச்சுக்கிட்டு பலதரப்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட போய் இவர் அந்த செய்முறையை விளக்கி ராயல்ட்டி உரிமையை கேட்குறாங்க, விற்கிறதுக்கான உரிமையை கோர்றாரு. அவருக்கு அந்தளவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மைல் பயணம் செய்கிறாரு. 1009 முறை தோல்வியை மட்டுமே சந்திக்கிறாரு. கடைசியாக அவர் வெற்றியை சந்தித்தப்போ அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 65. இன்றைக்கி அவருடைய கடைகள் உலகம் முழுக்க மூளை முடுக்கெல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அப்போது அந்த வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியோட அபரிதமான வளர்ச்சி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இன்றைக்கி உலகத்தில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் அவரோட கடைகள் இருக்குது. இன்றைக்கி அதோட வருமானம், அதோட டேர்ன் ஓவர், அதோட ப்ராஃபிட் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லாருமே யாருமே பாராட்டுவாங்க, நமக்கு அந்த ரெகனைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க வேண்டாம். எந்த அளவுக்கு நம்ம பாராட்ட விரும்புகிறோமோ, பாராட்டுகளை விரும்புகிறோமோ அந்தளவுக்கு நம்ம சில நெகட்டிவ் விமர்சனங்களையும் நம்ம ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோமோ பிஸ்னஸ்ஸு, அந்த தொழிலில் நம்மளோட முழு அர்ப்பணிப்பு, நம்பிக்கை, விடாமுயற்சி, இது 3 இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் உங்களை தேடி வரும். சரி, வாங்கினப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக் பார்த்திங்கன்னா, இந்த சுத்தம் செய்த மசாலா தடவிய மீன் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். இது உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் டெய்லி கூட பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ கெண்டை மீன் 80 ரூபாய். நான் எப்படி மீன் வாங்கணுங்கிறத என்னோட வேறொரு பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மீனுங்கிறது நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கக்கூடாது. நீங்கள் போய்ட்டு அந்த மீன் மார்க்கெட், ஹோல்சேலில் அந்த மீன் மார்க்கெட்டில் வாங்கினா தான் நான் சொல்கிற அந்த ப்ராஃபிட் நீங்கள் எடுக்க முடியும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே கெண்டை மீன் கொடுத்துருக்கேன். மீனுங்கள் நிறையா இருக்குது. மக்கள் விரும்பி சாப்பிட்ற மீன்கள் பார்த்திங்கன்னா கெண்டை, கட்லா, ஜிலேபி கெண்டை, வஞ்சரம், சங்கரா, பாறை, கொடுவா, இந்த மாதிரி நிறைய மீன்கள் இருக்குது. இதை நீங்கள் மீன் மார்க்கெட்டில் போய் ஹோல்சேலில் வாங்குறப்போ உங்களுக்கு இன்னொரு ரேட் சீப்பாக கிடைக்கும். ஸோ 1 கிலோ கெண்டை மீனில் பார்த்தோம்னா ஒரு 80 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 1 கிலோ மீனில் 8லேருந்து 10 துண்டு வரைக்கும் போடலாம். அப்போ அந்த மசாலா தடவி நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 30 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். அதில் நம்மளோட லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபா வரைக்கும் லாபம் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கீரை, அதுவும் சுத்தம் செய்த கீரை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறது இப்போ தான் இந்த தலைமுறையினருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எல்லோரும் இந்த பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுலேருந்து இப்போ விடுதலையாகி பழையபடி ஒரு 20 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிருக்காங்க. எல்லோரும் துணி பைகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இதுவும் ஒரு நாள் எல்லா மக்களுக்கும் தெரிய வரும். இந்த பிஸ்னஸும் கூடிய சீக்கிரத்தில் பாப்புலராக தான் போகுது. இந்த விஷயங்களை முன்கூட்டியே நம்ம தெரியப்படுத்துகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீரை செய்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு உணவு. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வரைக்கும் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த கீரையை வாங்கிட்டு அதை கிள்ளி சுத்தம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது கொஞ்சம் பொறுமை வேணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 2 மணி நேரமாவது ஆகும் அந்த கீரையை சரியான விதத்தில் கிள்ளி அதை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அதை சமையலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நம்ம அதை தான் இப்போ பிஸ்னஸாக பண்ண போகிறோம். இது வளர்ந்த நாடுகளில் இந்த மாதிரி பிஸ்னஸ்களை அதிகமாக மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தொடர்பான விஷயங்கள் நம்ம மக்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நினைப்பு தான். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கீரை வாங்குகிறோம் அப்படின்னா 10 ரூபாய். அதில் உரித்து சுத்தம் செய்த கீரை ஒரு பாக்கெட் நம்ம 15 ரூபாய் கொடுக்கலாம். அப்போ ஒரு கட்டு கீரையில் 2 பாக்கெட் நம்ம தாராளமாக போடலாம். ஒரு பாக்கெட்டுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் கிடைக்கும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நம்ம 20 பாக்கெட் வரைக்கும் விற்பனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு நாள் வருமானம் நமக்கு 200 ரூபாய் இதில் கிடைக்கும்.
அப்போது இந்த பிஸ்னஸ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நம்ம ரிலேஷன், நம்ம தெருக்களில் உள்ள, நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்கள பேசி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம இதை ஷேர் பண்ணணும். இந்த விஷயங்களை நம்ம வீடுகளில் வந்து விளம்பர பலகை ஒன்று வைக்கணும். இந்த கீரை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பலகை ஒன்று வச்சிங்கன்னா உங்களை தேடி எல்லோரும் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லோரும் இந்த பிஸ்னஸை தாராளமாக செய்யலாம். நான் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யோசனை தான். இதை எப்படி வந்து இன்னும் அதிகப்படுத்தி செய்யலாம், இல்லை வேறு விதமாக செய்யலாமா அப்படிங்கிறத அவங்கவுங்க விருப்பப்படி நீங்கள் அதை வந்து மாற்றி வேறு மாதிரி முறையமைச்சு நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த பிஸ்னஸில் நல்ல வருமானம் பார்க்கலாம். ஒரு தடவை சும்மா செஞ்சு பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க 4 பேர்த்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களோட பேர் வந்து பாப்புலர் ஆகும். உங்களை தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. தாராளமாக துணிஞ்சு இதை பெண்கள் செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயாரிக்கிறது. இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ரொம்ப பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சின்னதாக குறைஞ்ச முதல்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஞ்சி 1 கிலோ நமக்கு 100 ரூபாய் கிடைக்கும். அது கம்மியாக கூட உங்களுக்கு கிடைக்குங்க, தேடி பாருங்கள். அடுத்து பூண்டு பார்த்திங்கன்னா இந்த 1 கிலோ வந்து 50 ரூபா நாட்டு பூண்டு நான் சொல்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வார சந்தைகளில் இல்லைன்னா நம்ம தெருக்களில் வந்து விற்கிற ஆட்கள்கிட்ட வாங்கினீங்கன்னா 3 கிலோ பூண்டு வந்து நமக்கு 50 ரூபா இல்லைன்னா 100 ரூபாக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து 250 கிராம் பாக்கெட் வந்து நம்ம 75 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 250 கிராம் பாக்கெட் வீதம் ஒரு 4 பாக்கெட் நம்ம பண்ணாலே ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 150 ரூபா. இது வந்து நான் ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்கேன். இது இன்னும் அதிகப்படுத்தினீங்க, உங்கள் உழைப்பை வந்து இன்னும் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இது இன்னும் வந்து இரட்டிப்பாக கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து இது. அது அப்படிங்கிறனால இதோட தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இது இன்னொரு விதத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப தேவைப்படும். இந்த குறிப்பாக சொல்லணும்னா இந்த இஸ்லாமிய நண்பர்களோட கல்யாண விசேஷங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் ஒரு சமையலும் செய்ய முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்தமாக இந்த 20 கிலோ இஞ்சி, 20 கிலோ பூண்டு, இல்லைனா 50 கிலோ இஞ்சி, 50 கிலோ பூண்டு சில நபர்கள்ட்ட வந்து கொடுத்து உரிக்க சொல்லி அரைச்சி கொடுக்க சொல்லுவாங்க. அதன் மூலமாகவும் இந்த தொழிலில் நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்க, அந்த சுற்று வட்டாரத்தில் நீங்கள் கொஞ்சம் பேர் அறியப்படுது அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து கொடுத்து அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாகவும் நீங்கள் ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த பிஸ்னஸுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வரவேற்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ கொஞ்சம் போக 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 ஆட்கள் பழக்கமாக நம்மளோட பேர் வந்து கொஞ்சம் பிரபலமானதுக்கப்புறம் இந்த தொழில் இந்த இடத்துல இன்னார் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நம்ம விஷயங்கள் வந்து 4 பேர் வந்து 10 பேர் ஆகும், 10 பேர் வந்து 20 பேர் மூலமாக போகும், 20 பேர் வந்து 40 பேர் மூலமாக போகும். அந்த 40 பேருங்கிறது கூடிய விரைவில் 400 பேராக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது உங்களுடைய பேர் அந்த சுற்று வட்டார பகுதியில் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வந்து எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கம் பக்கத்தினர், அதுக்கப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க எம்ப்ளாயீஸு, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி வீடுகள் இவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கஸ்டமராக உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் நீங்கள் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா நான் எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நேரம் பத்தாது. அவங்களுக்கு வந்து காலையில் வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தைய கவனிக்கணும், பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு கவனிக்கணும். இந்த மாதிரி விஷயம் இந்த கீரை பொருட்களோ இந்த மீன் வாங்கி செய்கிறதோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமான காரியம். எல்லோரும் செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இருந்தாலும் வந்து இதை மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறப்போ ஒரு குறைஞ்ச விலையில் நம்ம பண்ணி கொடுக்குறப்போ எல்லாரும் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன போனால் போகுது, ஒரு 10 ரூபா தானே அதிகமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்மளை தேடி வந்து நமக்கு ஆர்டர் தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முதல்ல வந்து உங்கள் தெருக்களில் ஆரம்பிங்க, உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் ஆரம்பிங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் எல்லா தகவல்களையும் உங்கள் குறுஞ்செய்தியாக உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. அவங்க மூலமாக 4 பேர்த்துக்கு போகும். அந்த 4 பேருங்கிறது 40 பேர் ஆகும். அந்த 40 பேருங்கிறது 400 பேர் ஆகும். அந்த 400 பேருங்கிறது 4000 பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து சில பல புதிய இணைப்புகள், புதிய நபர்கள் உங்களுக்கு பழக்கமாகலாம். அவங்க உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ அதனால் ஆரம்பிக்கிறப்பவே வந்து ரொம்ப சோர்ந்துடாதீங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து டல்லாக போகுதே அப்படி இப்படின்னு எதுவுமே மனம் தளர வேண்டாம். விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு இந்த 3மே இருந்ததுன்னா வெற்றி ஒரு நாள் உங்களை தேடி நிச்சயம் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் வீடியோ. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேறொரு புதிய தகவல்களுடன் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.